சார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா எல்இடியில்? விஜய் எனக்கு வந்து மாச கடைசியில் காசு கம்மியாகுமா ஓடி போய் உள்ளேருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வருவார். சில சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும், சில சமயத்தில் வந்து குழன்னு எங்களுக்கு அது வந்து அமிர்த மாதிரி. We had a very lovely time. This fellow is full of fun. Red Note presents Vijay Kumar என்கின்ற தலைவாசல் விஜய். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, powered by Jayachandran. Health partner Sims Chennai, hospitality partner Padmam. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். He's a wonderful human being, a great actor and the best father that I know. ஒரு நாள் மழை பெய்யுது, அப்படியே ஒதுங்கணும் ஒரு ஓரமாக. திடீர்னு நாசர் என்ன பண்ணாரு, ஒரு குச்சி எடுத்துட்டு தப்புன்னு தலைவாசி வச்சு இன்னொரு ஏதோ குச்சி எடுத்து போய் நம்ம ஆக்டிங் முடிச்சிட்டோம்ல, ஆக்டிங் கற்றுக்கிட்டோம்ல, இந்த ஆக்டிங்கை வச்சு ஏதாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது சொன்னா, சரி மச்சான், இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம். நீ வந்து குடனா நடி, நீ வந்து குஷ்ரோகியா நடி, நீ வந்து அதுவா நடி, நீ வந்து இதுவா நடி. சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வரும். யார் யார் என்ன சம்பாதிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் குருடனா நடிச்சு 11 ரூபாய் ஏதோ சம்பாதிச்சேன். பயணம் படத்தில் வந்து நான் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டாப்புல இப்போ ஒரு மாதிரி ஏஞ்சி போய் என் ஃப்ளைட் சீட்டில் நான் உட்காந்துப்பேன், இவன் சீட்டில் உட்காந்துப்பான். அப்போ அதில் வந்து அந்த பிளாக்ல ஒரு 30 பேரோ இல்லை 20 பேரோ இருப்பாங்கல்ல. இதில் எவனோ ஒருத்தன் என்ன பண்ணா, he had some issue and he farted. இது என்னாச்சு, இவனும் இருந்தான் நானும் இருந்தேன். இப்படி பார்க்குறான், some fellow is farting டா, இது வந்து ஏதாவது பண்ணியோடி எவன் விட்டானே தெரியாதா. நான் சொல்லிடுறோம் சார், என்ன பண்ண தெரியுமா, போய் உட்கார்ந்தேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், we had a very lovely time. This fellow is full of fun. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார், உங்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவில் ஒரு நபர் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அவர் ஷூட் விஷயமா வெளியில் இருக்கிறதுனால ஒரு வீடியோ பைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க சார். அந்த நபர், அந்த ஆக்டர், அந்த சார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா எல்இடியில்? தலைவாசல் விஜய் எனக்கு வந்து குட் ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். எத்தனை வருஷம் அப்படின்னா, நான் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஐ திங்க் ஐ ஜாயின்ட், ஐ வாஸ் த 85 பேட்ச் அண்ட் ஹி வாஸ் 84. எங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அவர் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணார். நாங்களாம், நான், நாசர், மீனாட்சி சுந்தரம்லாம் ஒரு பேட்ச். ரகுவரன், தலைவாசல் விஜய், ஆபாவானன், இவங்கெல்லாம் வந்து 1 year சீனியர்ஸ். தலைவாசல் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த 1 year கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து கேட்ரிங் இன்ஸ்டியூட் போய் சேர்றாரு. கேட்ரிங் இன்ஸ்டியூட் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்து பில்டிங்கு, ஒரு சைடு தான் வித்தியாசம். அண்ட் நாசர் வந்து செங்கல்பட்டு வருவார், நான் மவுண்ட்லேருந்து வருவேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட் போய் சேர்றதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நாள் பூரா பசியில் இருப்போம். அண்ட் போதாதிக்கு பக்கத்து கேட்ரிங் இன்ஸ்டியூட் தான் கம்ம வாசனை வரும். மாத கடைசியில் காசு கம்மியாகுமா, இப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், சாப்பாடு அப்படின்னா அந்த சாப்பாடு கடை கேட்ரிங் இன்ஸ்டியூட் தாண்டி ரோட்டு முனையில் இருக்கும். அப்படியே நடந்து போய் வாழைப்பழம், ஒரு பன்னு, டீ காஃபியாக சாப்பிட்டு திரும்பி வருவோம். வரும்போது அப்போ தான் தலைவாசல் விஜய் வந்து காசு முடிச்சு வந்து எங்கே போய்ட்டு வரீங்க, இப்போ போய் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி சரி இருங்கன்னு ஓடி போய் உள்ளேருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வருவார். சில சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும், சில சமயத்தில் வந்து குழன்னு இந்த உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பட் எங்களுக்கு அது வந்து அமிர்த மாதிரி, அப்படி ரசித்து சாப்பிடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அன்னிலேருந்து அப்படியே தொடர்ந்து இன்னி வரைக்கும் இட்ஸ் பீன் த சேம் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஒரு நாள் மழை பெய்யுது, அப்படியே ஒதுங்கணும் ஒரு ஓரமாக. திடீர்னு நாசர் என்ன பண்ணார், ஒரு குச்சி எடுத்துட்டு அப்படியே ரோட்டு தப்புன்னு தலைவாசி வச்சு இன்னொரு ஏதோ குச்சி எடுத்து போய் நானும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஜாப்பனீஸில் பேசி நடித்து ஊரே வந்து எங்களுக்கு வெளியே பார்க்கல, என்னடா அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. தலைவாசல் விஜய்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், ரிஹர்சலில் வந்து ஒன்று பண்ணுவாருங்க. அப்புறம் டேக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு அழகான இன்னொரு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வந்துடுவார். எனக்கு வந்து இது பண்ணணும்னு தோணும், பட் ஒரு பயம், நம்ம ரேஸில் அது பண்ணலையே, நம்ம ரேஸில் தோணலையே, டேக்கில் தான் தோணுச்சேன் அப்படின்னு நான் பண்ணாமல் விட்டுறேன். பட் அதுக்கப்புறம்
தலைவர் விஜய் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னா அப்படி பண்ணுறது வந்து தப்பு இல்லை, இட்ஸ் பெட்டர்மெண்ட் அப்படின்னு கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி அதை நான் யூஸ் பண்ணுறேன். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங், கிரேட் ஆக்டர் அண்ட் த பெஸ்ட் ஃபாதர் தட் ஐ நோ. தலைவாசல் விஜய், லாட்ஸ் ஆஃப் லவ், காட் பிளஸ் யூ, கீப் ராக்கிங். ஏய் தேங்க்யூடா பப்ளு, தேங்க்யூ. எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அப்படியே நடிப்புலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெங்களூர் வந்து இவன் பப்ளுவுடைய சித்தப்பாவை யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அங்கே போய் ஒரு 2 நாள் இருக்கலாம் மச்சான்னு சொல்லிட்டு நான், நாசர், எபினேசர், பப்ளு 4 பேர் நினைக்கிறேன் இங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போதே நாங்கள் 2 பேர் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு அந்த பப்ளிக் என்ன பண்ணாங்க, நீங்கள் 2 பேர் அந்த கம்பார்ட்மெண்ட் போங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு எங்களை பிரித்து விட்டு அதுக்கப்புறம் இறங்கும்போது 4 பேர் ஒன்றா போகும்போது அட பாவீங்களா அப்படின்னு அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே அப்படின்னு ஆமாம். இது முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா பெங்களூரில் போய் இறங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு படம் போனோன்னா ஏதோ ஒரு படம் போகலாம் அவ்வளோதான். மச்சான் வில் டூ ஒன் திங், நம்ம ஆக்டிங் முடிச்சிட்டோம்ல, ஆக்டிங் கற்றுக்கிட்டோம்ல, இந்த ஆக்டிங்கை வச்சு ஏதாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது சொன்னால் சரி மச்சான் இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம், நீ வந்து குடனா நடி, நீ வந்து குஷ்டரோகியா நடி, நீ வந்து அதுவா நடி, நீ வந்து இதுவா நடி, சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வரும், யார் யார் என்ன சம்பாதிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விவெண்ட். இதில் எபினேசர்ன்றவன் தான் 32 ரூபாவோ 31 ரூபாவோ சம்பாதிச்சான். ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது, நடிச்சுட்டு அப்பதான் வந்து வி ஆர் பிளானிங் டு டூ சம்திங். நான் குருடனா நடிச்சு 11 ரூபாவோ ஏதோ சம்பாதிச்சேன். எபினேசர்ன்றவன் வந்து இருக்கான் இப்போ. ஐ திங்க் அவனுக்கு ஹி டிட்ன்ட் கெட் அ பிரேக். அவன் வந்து காக்கா வலிப்பா பண்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான். அது பண்ணி 32 ரூபாய் ஏதோ சம்பாதிச்சான். அதெல்லாம் மறக்க முடியாது. தோஸ் டேஸ் வி ஹேட் அ வெரி லவ்லி டைம். இப்போ டைடல் பார்க் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்தது. இப்போ இருக்கிற அந்த அதாவது கோயில் ஒன்று இருக்கு, என்னது மத்திய கைலாஸ்ல இருந்து நாங்கள் வி ஹேவ் டு வாக் அங்க வரைக்கும், டைட்டில் பார்க் வரைக்கும். ஆமா 5J மட்டும் தான் போவோம் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லா ட்ரீஸா இருக்கும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நடந்து போவோம் அது. ஆமாம், அதில் வந்து நைட்டு வரும்பொழுது வந்து இந்த கேர்ள் WPT இவங்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட எங்களோட சேர்ந்து அப்படி வருவாங்க. அந்த டைம் தோஸ் வர் லவ்லி டைம்ஸ் அண்ட் திஸ் ஃபெலோ இஸ் ஃபுல் ஆஃப் ஃபன். வந்து ஒரு ஃபிலிமில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பயணம் படம். ஓகே, பயணம் படத்தில் வந்து நாங்கள் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டாப்புல ராதாமோகன் வந்து ஒரு 15-20 டேஸ் எல்லாரும் தான் வாங்கிட்டாருன்னா எந்த ஃப்ரேம் வச்சாலும் எல்லா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஃப்ளைட்டுக்குள்ள தான் படம் அப்படிங்கிறது. ஸோ டெய்லி காலையில எழுந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி எழுந்து போய் என் ஃப்ளைட் சீட்டில் நான் உட்காந்துப்பேன், இவன் சீட்டில் உட்காந்துப்பான், MS பாஸ்கர் எல்லாருமே உட்காரும்பொழுது அது ஒரு குட்டி ஸ்கேலோட தான் A320 ஃப்ளைட்டு ஸ்கேலோட எடுத்தாங்க. கொஞ்சம் 1 இன்ச்சு பெருசாக அந்த மாதிரி அந்த கேமரா மூமெண்ட்டுக்காக வச்சுருந்தாங்க. யூ கேன் டிஸ்மேண்டில் த சீட்ஸ் மூவ் பேக் அந்த மாதிரி. இதில் என்ன ஆச்சு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்தது. இந்த அனகொண்டா AC இருக்குல்ல, அது மட்டும் வச்சாங்க, விச் வாஸ் நாட் எனஃப். 4வது 5வது நாள் வந்து என்ன ஆச்சு, ஒரு பிளாக் எடுக்கும்போது மூடிடுவாங்க, இந்த பக்கம் மூடிடுவாங்க, அந்த பிளாக் எடுப்பாங்க. அப்போ அதில் வந்து அந்த பிளாக்ல ஒரு 30 பேரோ இல்லை 20 பேரோ இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு சஃபகேஷன் வரும், உட்காந்துனே இருக்கணும். இதில் எவனோ ஒருத்தன் என்ன பண்ணா, he had some issue and he farted. இது நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு அப்படியே இருந்தோம், பண்ணோம். இது என்னாச்சு, இவனும் இருந்தான் நானும் இருந்தேன், இப்படி பார்க்குறான், நானும் பார்த்தேன். இது யாருன்னு சொல்ல தெரியல. ஆனா we are not able to sit in இது closed area. ஐயோ, ஃப்ளைட் நீங்க யோசிச்சு பாருங்க, உள்ள நடக்கிற விஷயம். யார் வெளியிலயும் போவாது. இது வெளியும் போல, இங்க பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த சைடு காக்பிட் அங்கேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே நாங்கள் இறங்கி ஒரு வாக் போயிட்டு வந்து மறுபடியும் உட்கால டீ பிரேக் மாதிரி. மச்சான் சம் ஃபெலோ இஸ் ஃபாட்டிங்டா, இது வந்து ஏதாவது பண்ணி எவன் விட்டானே தெரியாதடா, நம்ம இது எப்படிடா வந்து சொல்றது. இல்லை மச்சான் நான் சொல்லிடுறோம் சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, போய் உட்காந்தோன்னே எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ யாருக்காவது ஏதாவது வந்து, ஏன்னா அதில் తెలుగు స్పీకింగ్ పీపుల్ జూనియర్ ఆర్టిస్ట్ இருக்காங்க எல்லாம், ఎవరికైనా పిత్తాలంటే దయచేసి బయట చెప్పేయండి, మీరు వెళ్ళిపోతండి, కష్టంగా ఉంది ఇక్కడ அப்படின்னு தமிழ்லையும் சொல்லிட்டான், இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டான். வெரி டேரிங் ஃபெலோ திஸ் ஃபைவ். அப்படியே ஓபனா சொல்லிட்டாரு. ஆமாமா, வேற வழி என்ன. ஆமா சார், உள்ள உட்காரவும் முடியாது, கஷ்டம் தான். His father is a very big inspiration. ஜபார் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் அவரு. இவங்க வீட்டில் தான் போனோம்னா we used to have non-veg food. அவர் வந்து வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் மோட்டிவேட்டிங் மேன். அவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவ் பப்ளுக்கு. So we had lovely time that time. Okay, thank you so much. Thank you ma, thank you very much for making my birthday so special and one of the best times I had in my entire 33 years beyond the camera. Thank you. Yeah.
Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.